நம சிவாய. வணக்கம். நான் ஜோதிடர் மகேஜி பேசுகிறேன். இந்த கிரகங்கள் இப்படி அமைந்தால் பெரும் அதிர்ஷ்டம் உண்டாகும், லாட்டரி பரிசு கிடைக்கும் அப்படிங்கிற தலைப்பில் தான் இப்போ இந்த பதிவில் நான் பேசியிருக்கேன். பொதுவாக லாட்ரி சீட்டை பற்றி நிறைய விஷயங்கள்லாம் சொல்லியிருக்கேன். லாட்ரி சீட்டு தான் கிடையாது, பரிசு அதிர்ஷ்டங்கிறது பல வகையில் இருக்குது. இப்போ பழைய காலத்துலலாம் பார்த்திங்கன்னா ஒரு பத்திரிகை துறை, அதாவது புத்தகங்களில் மிகப்பெரிய அளவுக்கு பரிசெல்லாம் கொடுப்பாங்க. ஆனந்த விகடன், குமுதம், தினமலர் இதிலெல்லாம் பார்த்திங்கன்னா அதிக அளவு பரிசு கொடுப்பாங்க. அதே போல் டிவி வந்த பிறகு டிவியில் கேம்ஸு இந்த மாதிரி ஏதோ ஒன்று நடத்தி பரிசு கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இப்போ அந்த மாதிரி பரிசு கிடைக்கிறதும் ஜாதகத்தில் அதுக்குன்னு அமைப்பு இருக்குது. அதே போல் தான் லாட்டரி சீட்டு, ஷேர் மார்க்கெட்டு இந்த மாதிரி அதிர்ஷ்டங்களும், அது பண வரவை கொடுக்கக்கூடிய அதிர்ஷ்டங்களும் இந்த மாதிரி ஜாதகத்தில் சில அமைப்பு இருக்குது. நிறைய ரூல்ஸ் இருக்குது. அதனால தான் நான் நிறைய வீடியோஸ் போட முடியுது. இப்போ ஒரு சிலருக்கு ஒரு சில ரூல்ஸ் தெரியும், அந்த ரூல்ஸை வச்சு பார்ப்பாங்க. அந்த ரூல்ஸே இருக்காது, ஆனால் அவங்களுக்கு பரிசு கிடைச்சிருக்கும். இது எப்படி கிடைச்சது, ரூல்ஸில் வரவே இல்லையே அப்படிம்பாங்க. ஆனால் ரூல்ஸ் நிறைய இருக்குது. அதுக்கு நிறைய அந்த அதிர்ஷ்டத்தை பற்றின விஷயங்களை ஆராய்ச்சி பண்ணும்போது நிறைய கிரக அமைப்புகள், நட்சத்திரங்கள் இதெல்லாம் தெரிய வரும். அதில் சில ரூல்ஸ் எல்லாம் இருக்கும்போது அந்த ஜாதகருக்கு அந்த மாதிரி பெரிய அதிர்ஷ்டம் கிடைக்கிறது, எது ஒரு அதிர்ஷ்டங்கிறது அவங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். இப்போ நான் இந்த பதிவில் சில விஷயங்களை நான் சொல்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா இந்த அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்கிறதுக்கான கிரக அமைப்பை பார்த்திங்கன்னா புதனும் செவ்வாயும் தான் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய கிரகங்கள். நான் ஏற்கனவே நிறைய பதிவில் சொல்லியிருக்கேன். புதன் செவ்வாய் காம்பினேஷன், அதே போல் புதன் செவ்வாய் நட்சத்திரங்களில் கிரகங்கள் இருக்கிறது, அதே போல் புதன் செவ்வாய் பார்வை, புதன் செவ்வாய் தொடர்பு, இப்படி இருக்கக்கூடியவங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் உண்டாகும். ஆனால் புதன் செவ்வாய் தொடர்பு இருக்கவங்களுக்கு மிகப்பெரிய கடன்காரங்களாகவும் இருப்பாங்க. கடன் அவங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். பெரிய கடனாக இருக்கவங்களுக்கும் புதன் செவ்வாய் தான் தொடர்பு இருக்கும். கடன் வந்ததுக்கு காரணம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு பெரிய அளவில் பணம் கிடைச்சிருக்கும். அந்த பணம் அதிர்ஷ்டத்தில் தான் கிடைச்சிருக்கும். ஆனால் இவங்க அதை வழி தெரியாமல் அதை கடன் மாதிரி வாங்கிடுவாங்க. அது எப்படின்னா, ஒரு கடன், பெரிய கடன் கிடைக்கிறதே அதிர்ஷ்டம்தான். அது கூட புதன் செவ்வாய் அந்த காம்பினேஷன் உள்ளவங்களுக்கு தான் கிடைக்குது. இது மாதிரி பல விஷயங்கள் அதில் இருக்குது. நான் புதன் செவ்வாய் அதை வச்சு நான் இப்போ இந்த பதிவில் சொல்ல வர விஷயத்த சொல்கிறேன். ஏன்னா அதை பற்றி பேசினா நிறைய இருக்குது. இப்போ புதன் செவ்வாய் எப்படின்னா அது 6-8 அமையும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் பல பதிவுகளில். புதன் போட்டிக்கு உரியவர், செவ்வாய் வெற்றிக்கு உரியவர், வெற்றியை சொல்லக்கூடியவர், திடீர் வெற்றியை சொல்லக்கூடியவர் செவ்வாய். அதனால் புதன் செவ்வாய் தொடர்பு பல பதிவுகளில் நான் சொன்ன மாதிரி புதன் செவ்வாய் தொடர்பு இருக்கவங்களுக்கு பெரிய அளவுக்கு பரிசுகள், லாட்டரி இதெல்லாம் யோகம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதே போல் அதில் பல ரூல்ஸ் எல்லாம் இருக்குது, அதையும் சொல்லியிருக்கேன். இப்போ இந்த பதிவில் புதன் செவ்வாய் 6-8 அமைகிற மாதிரி இன்னும் ஒரு சில கிரகங்கள் 6-8 அமையும். அந்த மாதிரி 6-8 அமையக்கூடிய கிரகங்கள் பார்த்திங்கன்னா குருவும் சுக்கிரனும். குரு பகவான் வீட்டுக்கு 6ஆம் இடம் சுக்கிரன் வீடு அமையும். அதே போல் இன்னொரு குரு, அதாவது தனுசு குரு பகவான் வீட்டுக்கு சுக்கிரன் ரிஷபம் வீடு 6ஆம் இடம் அமையும். அதே போல் பார்த்திங்கன்னா மீன ராசியான குரு வீட்டுக்கு சுக்கிரன் வீடு துலாம் 8ஆம் இடம் அமையும். அதே போல் எடுத்திங்கன்னா சுக்கிரன் வீடு ரிஷபத்துக்கு 8ஆம் வீட தனுசு அமையும். இன்னொரு சுக்கிரன் வீடான துலாத்துக்கு மீன ராசி குரு வீடு 6ஆம் இடம் அமையும். இந்த மாதிரி இந்த 6-8 காம்பினேஷனுக்குள்ள இந்த புதன் செவ்வாய் அமைஞ்சதுன்னா அவங்களுக்கும் அந்த லாட்ரி பரிசு உண்டு. அது எப்படிங்கிறத இந்த பதிவில் நான் சொல்கிறேன்.
இப்போ நம்ம குரு வீடாக சொல்லக்கூடிய தனுசு, இப்போ தனுசில் வந்து குரு வீடாக இருக்குன்னா அந்த வீட்டில் செவ்வாய் இருக்கிறது. இல்லை இன்னொரு குரு வீடு மீன ராசியாக இருக்குது, அந்த வீட்டில் வந்து செவ்வாய் இருக்கிறது. இல்லை இப்படி இல்லைன்னா இன்னும் தனுசு ராசியில் புதன் இருக்கிறது, அல்லது மீன ராசியில் புதன் இருக்கிறது. மீன ராசியில் புதன் இருக்கும்போது நீசம் பெற்று இருக்கோம் அப்படின்னு நினச்சிடாதீங்க. அந்த நீசத்துக்கு காரணம் வேற. இந்த புதன் இருக்கிறதுனால, மீன ராசியில் இருக்கிறதுனால புதன் வலுவிழந்து இருக்குன்னு கிடையாது. நிறைய ஆடிட்டர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா புதன் மீனத்தில் தான் இருக்கும். மீனத்தில் இருக்கக்கூடிய புதன் தான் அவங்கள ஆடிட்டராக ஆக்கியிருக்கோம். நிறைய பெரிய புகழ்பெற்ற ஆடிட்டர்ஸ் இருக்காங்க. ஏன் ஜோதிடர்கள் கூட, புகழ்பெற்ற ஜோதிடர்கள் கூட புதன் வந்து அவங்களுக்கு நீசம் பெற்று தான் இருக்கும், மீன ராசியில் தான் இருக்கும். அவங்க பெரிய ஜோதிடராக இருப்பாங்க. அந்த புதன் நீசம் பெற்று அந்த மீன ராசியில் இருக்கவங்க தான் நிறைய ஐடி கம்பெனியில் வேலை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குறவங்கலாம் வந்து இன்ஜினியரிங் படிச்சுட்டு தான் வந்திருப்பாங்க. அவங்க பிஏ, பிடெக்கு, எம்ஏ, எம்டெக்லாம் படிச்சிருப்பாங்க. இவ்வளோ பெரிய படிப்பு படித்தவங்களுக்கு புதன் நீசமாக தான் மீன ராசியில் இருக்கும். அதனால் அதை எடுத்துக்காதீங்க. நான் சொல்ல வர்றது வந்து பரிசுக்கும் பெரும் அதிர்ஷ்டத்துக்கும் சொல்கிறேன். அதுக்கும் அப்படி தான் காரணமாக இருக்குது. இதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ரிஷப ராசியில், ரிஷபங்கிறது சுக்கிரன் வீடு, அங்கே வந்து செவ்வாய் இருந்தாலும் சரி, துலாத்தில் செவ்வாய் இருந்தாலும் சரி, அதே போல் புதன் அங்கே இருந்தாலும், இப்போ ரிஷபத்தில் புதன் இருந்தாலும் துலாமில் புதன் இருந்தாலும் அவங்களுக்கு பெரும் அதிர்ஷ்டம் உண்டாகும். இப்போ குரு வீட்லேயும் சுக்கிரன் வீட்லேயும் புதன் செவ்வாய் தொடர்பு இருந்தாலே அவங்களுக்கும் பெரும் அதிர்ஷ்டம் உண்டு. நீங்கள் நிறைய பேர் வந்து இப்போ லாட்ரி சீட்டில் அதிர்ஷ்டம் வந்தவங்களை கண்டுபிடிக்கிறது நம்மளுக்கு செக் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கலாம். ஆனால் சின்ன சின்ன காம்படிஷன்லலாம் வந்து எந்த போட்டியாக இருந்தாலும் எதுலையாவது ஜெயிக்கிறவங்கள பார்த்தீங்கன்னா நான் சொன்ன இந்த காம்பினேஷன் அவங்களுக்கு இருக்கும். புதன் வந்து குரு வீட்டில் இருக்கிறது, புதன் வந்து சுக்கிரன் வீட்டில் இருக்கிறது, செவ்வாய் குரு வீட்டில் இருக்கிறது, செவ்வாய் சுக்கிரன் வீட்டில் இருக்கிறது. இந்த காம்பினேஷன் இருக்கும். இது அவங்களுக்கு பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். நான் இப்போ இந்த பதிவில் சொல்லியிருக்கிற விஷயங்களை வச்சு நீங்கள் எந்த ஜாதகத்தை வேணாலும் செக் பண்ணி பாருங்கள். ஒருவேளை சில பேருக்கு இப்போ கிடைக்காம இருக்கும். இந்த இது வந்து இப்போ உங்களுக்கு இந்த பதிவை பார்த்த பிறகு நீங்கள் செக் பண்ணிக்கிட்டே இருங்க. அவங்களுக்கு வந்து பெரிய பரிசு வந்து காத்துக்கிட்டு இருக்கும். லாட்ரி பரிசு, ஷேர் மார்க்கெட்டு, அதே போல் வேறு ஏதோ ஒரு காம்படிஷனில் அவங்களுக்கு பெரிய பரிசு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகம். புதன் வந்து குரு வீட்லேயோ சுக்கிரன் வீட்டில் இருக்கிறது, செவ்வாய் குரு வீட்லேயோ அல்லது சுக்கிரன் வீட்டிலையோ இருந்தால் இந்த பரிசு வந்து அவங்களுக்கு அதிர்ஷ்டம் உண்டாகும். இப்போ இந்த பதிவில் நான் சொல்லியிருக்கிற விஷயங்கள் வந்து இந்த புதனும் செவ்வாயும் குருவோட சுக்கிரனோட சம்மந்தப்படும் போது பரிசு கிடைக்கும். பெரிய அதிர்ஷ்டசாலிகளாக இருப்பாங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்கேன். இது நிறைய பேரோட லைஃப்பில் பார்த்திங்கன்னா ரொம்ப கரெக்டாக வரும். நான் ஆரம்பத்தில், இந்த வீடியோ ஆரம்பத்தில் சில விஷயங்கள் பேசியிருக்கேன். பத்திரிகைகளில் முன்னொரு காலத்துலலாம் பார்த்திங்கன்னா தினமலர், ஆனந்த விகடன், இந்த குங்குமம் அப்படிங்கிற ஒரு பத்திரிக்கைலாம் இருந்துச்சு, சன் டிவியோடது. அதிலலாம் நீங்கள் அப்போல்லாம் வந்து தீபாவளி பரிசுலாம் பெரிய பெரிய காம்படிஷன்லாம் வைப்பாங்க. அதிலெல்லாம் பரிசு வாங்கின ஜாதகத்தெல்லாம் செக் பண்ணி பாருங்கள். இது கண்டிப்பாக இருக்கும். அவங்களுக்கு புதன் வந்து சுக்கிரன் வீட்டில் இருப்பார், இல்லை குரு வீட்டில் இருப்பார். செவ்வாயை பார்த்திங்கன்னா சுக்கிரன் வீட்லேயோ அல்லது புதன் வீட்டில் தான் இருப்பார். இந்த மாதிரி உள்ளவங்களுக்கு அதிர்ஷ்டம் கிடச்சிருக்கும். இந்த மாதிரி பரிசு வாங்கினவங்க ஜாதகங்களில் உங்கள் வீடுகளில் இருந்தாலே நீங்கள் எடுத்து பார்க்கலாம். அந்த மாதிரி ஜாதகங்களை பார்க்கும்போது அதிர்ஷ்டம் இப்படியும் உண்டாகும். அதான் ரூல்ஸ் வந்து நிறைய இருக்குது. பரிசு வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகம் இருக்குது. இந்த மாதிரி அதிர்ஷ்டமான ஜாதகங்களை நம்ம கண்டுபிடிக்கலாம். சில பேருக்கு பார்த்திங்கன்னா வேறு ஏதோ
காரணங்களை வச்சு அவங்களுக்கு வந்து பரிசு கிடைக்கல அப்படிங்கிற மாதிரிலாம் சில விஷயங்கள் இருக்குது. ஆனால் இந்த மாதிரி கிரக அமைப்பு நான் சொன்ன மாதிரி இப்போ வந்து புதனும் செவ்வாய் வந்து குரு சுக்கிரனோட தொடர்பு கொள்ளும்போது நிச்சயமாக வந்து பரிசு வந்து உண்டு. இன்னொரு விஷயம் அதில் சொல்லணும். செவ்வாயும் அதே போல் புதனும் இணைஞ்சு சுக்கிரன் வீட்லேயோ, சுக்கிரன் வீடுங்கில் ரிஷபம் துலாம் இது ரெண்டும் வந்து சுக்கிரன் வீடு. புதனும் செவ்வாய் இணைஞ்சு அங்கே இருந்தாலும் சரி, ரிஷபத்திலேயோ அல்லது துலாமில் இருந்தாலும் சரி, அதே போல் தனுசுலேயோ அல்லது மீனத்தில் இருந்தாலும் சரி, அவங்களுக்கும் இந்த அதிர்ஷ்ட லைஃப் வந்து உண்டு. அதிர்ஷ்டம் கிடைக்கும் அவங்களுக்கு. அவங்க லைஃப்பில் அதிர்ஷ்டம் அடைஞ்சிருப்பாங்க. நிறைய பேருக்கு வந்து அதிர்ஷ்டம் இருக்குமா இல்லையான்னு தெரியாமல் சில விஷயங்கள் இருக்கும். அதில் இந்த மாதிரி பதிவுகளில் நான் போடும்போது அதை எடுத்து பார்த்தா அவங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிடும். ஏன்னா இந்த மாதிரி காம்பினேஷன் இந்த கிரக அமைப்புகள் இருக்கிறவங்களுக்கு வந்து சின்ன குழந்தையிலேருந்தே அவங்களுக்கு வந்து சில அதிர்ஷ்டங்கள் வந்து கிடைச்சிட்டே இருக்கும். சின்ன சின்ன பரிசுகள்லாம் கிடைக்கும். ஸ்கூலில் வந்து காம்படிஷன் வைக்கும்போது சில அதிர்ஷ்டம் மாதிரி குழுக்கள் இந்த மாதிரிலாம் வைப்பாங்க. இதிலெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த காம்பினேஷன் உள்ள ஜாதகங்கள் உள்ள குழந்தைங்களுக்கெல்லாம் கிடச்சிருக்கும். இதே மாதிரி தான் அவங்க லைஃப்பில் வந்து இந்த அதிர்ஷ்டங்களை வந்து அவங்க தொடர்ந்துக்கிட்டே இருப்பாங்க. இது கிரகங்கள் அமைப்பு வந்து நம்ம வந்து எவ்வளோ தான் வந்து கிரக அமைப்பை வந்து சாதாரணமாக நம்ம நினைக்கிறோம். ஆனால் அந்த கிரக அமைப்பு வந்து நிச்சயமாக ஒருத்தங்களுக்கு பெரும் அதிர்ஷ்டத்தை கொடுத்துட்டு தான் இருக்குது. இந்த பதிவில் வந்து நான் சொல்லியிருக்கிற விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அதே போல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்கிட்ட ஜாதகம் பார்க்குறவங்க மட்டும் கீழே இருக்க என் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.